சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விண்வெளி நாயகன் கமல்ஹாசனோட சேர்ந்து நடிக்க போகும் படத்தை கோலிவுட்டின் வெற்றிகரமான இயக்குநர்களின் ஒருவராய் இருக்கும் அந்த உயர்ந்த மனிதரை இயக்க சொல்கிறார்கள் ரசிகர்கள். ஆரம்ப காலத்தில் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்து வந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவரவர் வழியில் தனித்தனியாக நடிக்க ஆரம்பித்தாங்க. இந்நிலையில் தலைவரும் ஆண்டவரும் மீண்டும் சேர்ந்து படம் பண்ண மாட்டாங்களா என்று ரசிகர்கள் ஆண்டு கணக்கில் கேட்டு வந்தாங்க. அவர்களின் ஆசை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. கமல்ஹாசன் தன்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் மூலம் தயாரித்து நடிக்கும் படத்தில் அவரோடு சேர்ந்து நடிக்கவிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கமல்ஹாசன் மற்றும் இன்பன் உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் சேர்ந்து தயாரிக்கும் படத்தில் நண்பருடன் சேர்ந்து நடிப்பதை ரஜினிகாந்த் உறுதி செஞ்சிட்டாரு. இருப்பினும் அந்த படத்தை இயக்கப்போவது யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை என்றார் ரஜினி. நண்பர் ரஜினியோடு சேர்ந்து நடிப்பதை கமல்ஹாசனும் உறுதி செஞ்சார். ஆனால் அவரும் இயக்குனர் பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆண்டவரும் தலைவரும் மீண்டும் சேர்ந்து படம் பண்ணுவதை அவர்களின் வாரிசுகளும் உறுதி செய்த போதிலும் இயக்குனர் மட்டும் இன்னும் யார் என தெரியவில்லை என்றாங்க. இந்நிலையில் ரஜினியை வைத்து ஜெயிலர் எனும் வெற்றி படத்தை கொடுத்துவிட்டு தற்போது ஜெயிலர் 2 படத்தை இயக்கி வரும் நெல்சன் திலீப்குமாருக்கு தான் அந்த அரிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்று சொல்லப்பட்டது. இது குறித்து அறிந்து சினிமா ரசிகர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படத்தை நெல்சன் திலீப்குமார் எடுத்தா சரிப்பட்டு வராது. லோகேஷ் கனகராஜும் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார். பேசாமல் சுந்தர் சிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கிடுவார். குடும்பத்துடன் தியேட்டருக்கு வந்து பார்க்கும் கதை, 4 பாடல்கள், ஒரு குத்துப்பாட்டு, சண்டை என தனக்கே உரிய அக்மார்க் ஃபார்முலாவில் படத்தை இயக்கி ரஜினி கமல் கெரியரின் முக்கிய படங்களில் ஒன்றாக ஆக்கிவிடுவார். அதனால் நெல்சனும் வேண்டாம், லோகேஷும் வேண்டாம், கண்ணை மூடிக்கொண்டு சுந்தர்சியை தேர்வு செய்யுங்கள் தலைவரே ஆண்டவரே என தெரிவிச்சிருக்காங்க. விஷாலை வைத்து சுந்தர்சி இயக்கிய மதகராஜா படம் பல்வேறு பிரச்சனைகளில் 12 ஆண்டுகள் கழித்து ரிலீஸ் ஆனது. 12 வருடம் பெட்டியில் இருந்த படம் ஓடவா போகுது என்று பலரும் விமர்சித்த நிலையில் சூப்பர் ஹிட் ஆனது. அதில் இருந்ததே சுந்தர்சியின் ஃபார்முலா எந்த காலத்துக்கும் சரிப்பட்டு வரும் என்பது ரசிகர்களுக்கு புரிந்துவிட்டது. இதையடுத்தே ரஜினி கமலிடம் சுந்தர்சியை பரிந்துரை செய்துட்டு வராங்க. தற்போது ஜெயிலர் 2 பட வேலையில் பிஸியாக இருக்கும் ரஜினிகாந்த் அடுத்ததாக சுந்தர்சி இயக்கத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு. ரஜினி படத்தை மீண்டும் இயக்க தயாராகிட்டு வராரு குஷ்புவின் காதல் கணவர் என்று பேசப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ரஜினி கமல் படத்தை எடுத்தால் நல்லா இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.